கோல்டன் ஹவர்ல கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம பார்க்கலாம். வணக்கங்க, என் பேர் டாக்டர் பிரேமானந்த். நான் சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சை நிபுணரா இருக்கேன். இன்னைக்கு நான் பேச போறது கோல்டன் ஹவர். கோல்டன் ஹவர்னா ஒரு மருத்துவ எமர்ஜென்சிக்கு அப்புறம் இருக்கிற ஃபர்ஸ்ட் 1 hour. அதை தான் நம்ம கோல்டன் ஹவர்னு சொல்றோம். ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஆக்சிடென்ட், இது எல்லாத்துக்கு அப்புறம் இருக்கிற முதல் 1 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அந்த முதல் 1 மணி நேரத்துல நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதுதான் பேஷண்ட்டுடைய அவுட்கம் முடிவு பண்ணும். இந்த முதல் 1 மணி நேரத்துல கரெக்டா பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டோம்னா பேஷண்ட்டுடைய ரெக்கவரி நல்லா இருக்கும். அந்த 1 மணி நேரத்துல பண்ண முடியாம போயிருச்சு, இல்ல பண்ணாம விட்டுட்டாங்கன்னாவோ அவங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல்ல நாங்க சர்வதேச வழிகாட்டுதல்கள் படி நாங்க ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸை உருவாக்கியிருக்கோம். ஸ்ட்ரோக்குக்கு, ஹார்ட் அட்டாக்கு, ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது, இதே மாதிரி இருக்க எல்லா மெடிக்கல் எமர்ஜென்சிக்கும் முதல் 1 மணி நேரத்துல எவ்வளவு நல்ல சிகிச்சை முறைகள் கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அதனால பேஷண்ட்டுடைய அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். மார்டாலிட்டினா ஒருத்தருடைய உயிர் பிரியும் தன்மை, மார்பிடிட்டி ஒருத்தருடைய செயல்படும் தன்மை குறைகிறது. இது ரெண்டுமே நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப குறையுது. ஸோ ஒரு மருத்துவ எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு பேஷண்ட் எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு வர்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல தரமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய உயிரையும் அவங்களுடைய செயல்படும் தன்மையும் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.